பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாய் உங்களை குட்டி ஸ்டோரி வாயிலாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அநேகருக்கு இந்த குட்டி ஸ்டோரி பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு கூட நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி கேட்க போறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமே அமையும் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு பெண்ணு ஒரு பென்சில் இருந்துச்சுங்களா. ஸோ அந்த பெண்ணு என்ன பண்ணுச்சுங்களா, அந்த பென்சிலை பார்த்து ஏளனமா கேட்டுச்சான், உன்னை எல்லாரும் எப்போ பார்த்தாலும் ஷார்ப்னரில் வச்சு சீவி சீவி சின்னதாக்கிட்டே இருக்காங்களே, அதனால நீ ரொம்ப குறுகி போயிடுறியே, அதனால உனக்கு வெக்கமா இல்லையா, உனக்கு ஒரு மாதிரி கூனி குறுகி போய் நிற்கிறியே, உனக்கு அது அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பென்சிலை பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு அந்த பென்சில் சொல்லிச்சான், ஆமாம் ஆரம்பத்தில் நானும் வெக்கப்பட்டேன், ஆனால் இப்போதான் எனக்கு புரியுது, என் மூலியமா அநேகர் நல்லா படிக்கிறாங்க, நல்லா எழுதுறாங்க, நல்லா வரைகிறாங்கன்ட்டு தெரியும் போது என்னை யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் மேலே போகிறதுனால நான் சந்தோஷம்தான் அடைகிறேன். ஏன்னா இந்த ஜென்மத்தில் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தான் கொடுத்துருக்காங்க, அதை நான் ரொம்ப மன திருப்தியோடு செய்கிறேன். என் மூலிமா யாரும் அழியலை, எல்லாரும் மேலே போகிறாங்க, நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அது மூலிமா எல்லாரும் உயரத்துக்கு போகிறது எனக்கு சந்தோஷம்தான் ரொம்ப பெருமையாக சொல்லிச்சான். ஆமாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் கீழே இருக்கிறதுனால நம்மளை மிதிச்சுட்டு யாருனாச்சும் மேலே போகிறாங்களா, அதை குறித்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கான கனத்தை ஆண்டவர் கண்டிப்பாக வச்சிருப்பாரு. தேவன் நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி, அவரை சும்மா அனுப்பி பாவத்தை சரி பண்ணிட்டு வாப்பா சொல்லல, உயிரையே கொடுத்து பாவத்தை சரி பண்ண தன்னுடைய மகனை அனுப்புனாராம். வேதத்தில் கூட யோவான் 3:16 வசனத்தில் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வசனம் இருக்கு. நம்ம யாரும் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய குமாரனுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்மளை பாவத்திலேருந்து மீட்க அனுப்பின ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும், யார் நம்மளை அழிக்க நினைச்சாலும் அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் இதற்காக தான் நம்மளை படைச்சிருக்காருன்னு சந்தோஷத்தோடு ஏற்றுட்டு போங்க. கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையும். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ.